நான் இந்த பெண்கள்லாம் கூட்டம் எக்கச்சக்கமாக வரும் சர்ச்சுக்கும் சரி மீட்டிங். ஆண்கள் எப்பயுமே கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஆண்களை எழுப்புறதுக்குள்ளே எங்கள் சபையில் போராட வேண்டியிருக்க பெண்கள் வந்துடுறாங்களே. இல்லை ஒரு நைட் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால வந்துடுறீங்க பாருங்கள். இந்த ஒரு ஜெபனால் நீங்கள் தானே வந்திருக்கீங்க. அப்போது நான் யோசிச்சு பார்த்து ஒரு நாள் என் சர்ச்சுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ண மேலே வந்து அப்படி லைட்டாக உட்காந்து ஜெபம் நடத்துறதுக்கு வர்றேன் ஆராதனை முடிஞ்ச உடனே. அப்போது ஒரு அக்கா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஆவியில் நிரம்புறாங்க. நமக்கு மேலே இருந்தே தெரிஞ்சிடும் எது சபை புது விசுவாசி பழசுன்னு தெரியுமா தெரியாதா? மேலே இருந்தாலே தெரிஞ்சிடும். இவங்க அந்த அக்கா விசேஷமாக அபிஷேகத்தில் நிரம்பின உடனே சரி இது புதுசு போகலன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இன்வைட் பண்ணுவேன், கடைசி என்னை வந்து பாருங்கன்னு. பிரசங்கம் முடிஞ்சு என்னை வந்து அந்த அக்கா பார்த்துச்சு. ஒரு 2 ஸ்டெப்பு இருக்கும். அந்த ஸ்டெப்பில் நின்றுட்டு அவங்க வந்து நேராக வந்து முழங்கால் நின்றுட்டு அப்படி எனக்கா ஜெபிக்கணும். அப்படியா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படி இருக்கிறேன். அந்த சிஸ்டர் என்னை நோக்கி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா குடிப்பீங்கல்ல அப்படின்னுச்சு. நான் ஜெபம் பண்ண போகிறேன், புதுசாக வந்திருக்காங்க, நீங்கள் நல்லா குடிப்பீங்கல்ல அப்படின்னு. 6 நாள் குடிப்பீங்கல்ல? ஆமாம், இப்போ இல்லை முந்தி அப்படின்னு. உங்கள் அம்மாவுடைய ஜெபத்தில் தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமாம். சாட்சி கேட்டிருக்கீங்களோ அப்படின்னு. ஆமாம். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். உடனே அந்த சிஸ்டர் வேகமாக என்கிட்ட சொன்ன காரியம், பிரதர் என் புருஷனும் 26 வருஷம் குடிக்கிறான் பிரதர், முட்டியில்ல பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து ஆதங்கத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்னா நான் குடிச்சு துன்மார்க்கமாக இருந்தனால எனக்கு இந்த குடிக்கிறவங்க அதே நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் தெரியும். அது அந்த அந்த பார்த்து ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு ஆவியில் வைராக்கியம் வந்து இன்னைக்கு இந்த சிஸ்டருக்கு ஒரு விடுதலை வந்துடணும் ஆண்டவரேன்னு கையை நீட்டி அப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி பொல்லாத அந்த குட்டிவரியின் ஆவியை அந்த பிரதரை விட்டு அப்படிங்கிறேன். அது அப்படி கையை தடுத்துட்டு அவன் எங்க பிரதர் ரசிக்கப்படுவான் அப்படின்னு பாருங்க. இப்படியே லிட்டரலாக சொல்லிச்சு. அவன்லாம் ரசிக்கவே பட மாட்டான், அவன் புருஷனை தான் சொல்லிச்சு. உடனே எனக்கு ஒன்றும் இல்லை, மோகன் சீனனே ஜெபம் பண்ணிட்டாரு, ரசிக்கப்படல, நீங்கள் ஜெபம் பண்ணி ரசிக்கப்பட்டு வரான்னு அப்படின்னாரு. அப்பந்தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. பாதி ஆண்கள் சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு அல்லேலூயா அல்லேலூயா